நவீன சுவிசேஷத்தில் இழந்து போன கிறிஸ்துவினுடைய முக்கிய அடையாளங்கள். The missing key identity of Christ in modern evangelism. இந்த நாட்களிலே இதை 2 பேருக்காக நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, தேவனுடைய சபையில ஏற்கனவே அங்கம் பெற்றிருக்கிறவர்கள் எதை நாம் தொலைத்து விட்டோம் என்கிறதின் அடிப்படையிலேயும், புதிதாய் வந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவை எந்த அடிப்படையிலே விசுவாசிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 தரப்புமே கவனிங்க. புதிதாய் கேட்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை எதற்காக விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவரா, அல்லது இந்த மனுக்குலத்தை மீட்க வந்த இரட்சகரா என்பதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் தந்தரல ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் தேவனுடைய சபைக்குள் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து யார், இன்றைக்கு நாம் சாட்சிகளாய் இருந்து பிரகடனப்படுத்துகிறோமே, அந்த சுவிசேஷம் அறிவிக்குதலிலே எதை நாம் கவனமாக பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத்தரும். உடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Luke chapter 2 verse 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வேதாகமத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதுகிற இடங்களில் எல்லாம் 2 காரியங்கள் மேலோங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, தேவனுடைய வல்லமை, the power of God. இரண்டாவது, தேவனுடைய நோக்கம், the purpose of God. ஐயா, கிறிஸ்துவின் பிறப்பை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த அடியவர்கள் மூலமாக நமக்கு எழுதி தந்திருக்கிற இந்த வேதத்திலே அந்த பிறப்பின் அந்த சரித்திரத்தை வாசிக்கிற போது தேவனுடைய வல்லமை என்னது என்று அவர் நமக்கு விளங்கப்படுகிறார். அதே வேளையில் தேவனுடைய நோக்கம் என்னது என்பதையும் அவர் விளங்கப்படுகிறார். இந்த 11ஆம் வசனத்திலே மாத்திரமல்ல, அந்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் கவனத்தில் கொண்டால், நாம் ஏற்கனவே வாசித்த வேத பகுதியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலேயும் கூட நாம் கவனத்தில் கொண்டோமானால், அவர் மேய்ப்பர்களிடத்திலே பேசுகிறார். மேய்ப்பர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி புரிந்து கொண்டார்கள்? தேவதூதர்கள் வந்து அங்கே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். அவர்கள் அதை எப்படி பிரகடனப்படுத்தினார்கள்? இயேசு பிறந்ததாக கருதப்படுகிற அந்த மாட்டு தொழுவம் அல்லது அன்றைக்கு இருந்த யூதனுடைய வீடு அது எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு சின்ன படம் இது. ஒரு குகை போன்ற அமைப்பு. அந்த குகைக்குள்ளே கீழ்த்தளத்திலே அவருடைய அந்த மிருக ஜீவன்களை எல்லாம் பராமரிப்பார்கள். அதனுடைய மேல் பக்கத்திலே மனிதர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். இது கான்கிரீட்ல கட்டப்பட்டதல்ல, இது மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட ஒரு யூத மேய்ப்பனுடைய வீடு. இந்த மிருக ஜீவன்களின் உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய உஷ்ணம் அது அந்த பனிக்காலத்திலே மனிதர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும். ஆகவே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முறையிலே தான் தங்கியிருந்தார்கள். இப்படி ஒரு இடத்தில் தான் கிறிஸ்துவும் பிறந்தார் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் இந்த இடம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், அவர் எல்லாவற்றையும் துறந்து, அவர் எல்லாவற்றையும் விட்டு அவர் மனிதனாக வந்தார் என்பதை இந்த மாட்டு தொழுவம் அல்லது அவர் பிறந்த அந்த இடம் நமக்கு போதிக்கிறது. இப்படி வேதத்திலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது அந்த பிறப்பிலே தொடர்புடைய யாராக இருந்தாலும் அவர்கள்
அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இந்த 21வது நூற்றாண்டிலே தேவனுடைய சபை கிறிஸ்துவினுடைய பிறப்பை தேவ நோக்கத்தை மறந்துவிட்ட விதத்திலே பார்க்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவ சபையில் இருக்கிறவர்களே, ஐயா, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணங்களை உடைய ஜனக்கூட்டத்திலும் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி தேவனுடைய பிரமாணங்களை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்கிற அந்த மேன்மையான நோக்கத்தை நம்முடைய மனதிலே கொண்டவர்களாக நாம் கவனமாய் வாழ வேண்டியது அவசியம். இந்த நாளிலே தேவ தூதர்கள் அவர்கள் அறிவித்த அந்த செய்தியின் அடிப்படையிலே தான் அந்த 11வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து பாடுகிறார்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கவனியுங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கவனியுங்கள், யாருக்காக அவர் கை கொடுக்கவில்லையோ அவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். யாருக்காக கிறிஸ்து மரிக்கவில்லையோ அவர்கள் இந்த கிறிஸ்துவின் செய்தியை அறிவிக்கிறார்கள். யாருடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல, மனிதர்களுக்காக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதை அறிவித்த தேவதூதர்கள், ஐயோ, எங்களுக்கு இந்த மேன்மை கிடைக்கவில்லையே என்றெல்லாம் யோசித்தார்களா எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் அந்த செய்தியை சரியாய் பிரசங்கித்தார்கள். ஆனால் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிற இந்த மனுக்குலம், நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சரியான விதத்திலே புரிந்து கொண்டிருக்கிறோமா? சரியான விதத்திலே விசுவாசிக்கிறோமா? சரியான விதத்திலே மற்றவர்களுக்கு நாம் இதை கடத்துகிறோமா என்பதை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற புதிதாய் வந்திருக்கிற நம்முடைய அருமையான நண்பர்களுக்கும் கூட என்ன தடுமாற்றம் இருக்கும் என்றால், மற்ற இடங்களிலெல்லாம் நடக்கிற ஆராதனைகள், அந்த கட்டிடங்கள் அளிக்கக்கூடிய அந்த தோற்றங்கள், இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு இவங்க என்னையா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குது, இங்க என்னவோ வித்தியாசமா பேசுறாங்களே, இங்க டான்ஸ் எல்லாம் இல்லையா, இங்க ஸ்கிட் இல்லையா, இப்படி எல்லாம் நிறைய இல்லையா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா, ஏற்கனவே சபைக்குள்ள இடம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிற ஆட்களுக்கு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், அவருடைய நோக்கம் என்ன என்று தெரியவில்லை. இந்த காலை நேரத்தில் அந்த வசனத்தில் இருக்கிற 3 காரியங்களின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் வேகமாகவும் துரிதமாகவும் சபை எதிலெல்லாம் மாறுபட்டு நிற்கிறது என்பதையும் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஐயா, ஆதி திருச்சபையானது எதை அதிகாரமாக வைத்திருந்தது, எதை தனக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒன்றாக வைத்திருந்தது என்றால், அது கர்த்தருடைய வேதாகமத்தை தான் தன்னுடைய அத்தாரிட்டியாக கருதியது. வேத வசனம் தேவ ஆவியினால் ஏவி எழுதப்பட்டது என்பதை அவர்கள் பூரணமாக விசுவாசித்தார்கள். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையின் எந்த தேவைகளுக்கானாலும் அவர்கள் எங்கதான் வழியை தேடினாங்க? வேதாகமத்தில் தேடினாங்க. இன்னைக்கு கமிட்டி கூட்டங்களிலே நாம் தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவ சபையே, தேவனுடைய வார்த்தைக்கு நீ திரும்ப வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, அன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை அது விடுவித்து அது தேவன் பட்சமாய் கொண்டு வந்தது. அவன் யூதனோ அவன் புறவினத்தானோ அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பிசிக்கலான ஒரு பௌதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றார்களோ இல்லையோ, அவர்கள் எல்லாரும் ஆத்தும மீட்பை உடையவர்களாய் இருந்தார்கள். தேவ கரத்தின் பாதுகாப்பை அனுபவித்தார்கள். அவருடைய கிருபை அவர்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலப்படுத்திற்று. ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற ரட்சிப்பு செழிப்பு என்கிற பேரிலே, பொருளாதாரம் என்கிற பேரிலே, கிருபை என்கிற பேரிலே இந்த உலகத்திற்காகவே வாழ தூண்டுகிற ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாய் நாம் கவனிக்க வேண்டியது, தேவ தூதர்கள் கூட
சுவிசேஷத்தை சரியான விதத்தில் அறிவித்திருக்கும் போது, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே சபைக்குள்ளே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சரியாய் அறிவிக்கவில்லை என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய இழந்து போன காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, அற்புதங்களை குறித்த பார்வை அன்றைக்கு திருச்சபைக்குள்ள எப்படி இருந்தது, அதை எதற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள், இன்றைய திருச்சபைகள் அற்புதங்களை பார்க்கிற விதம் என்ன, இதை குறித்து நமக்குள்ளே ஒரு தெளிவான தீர்மானங்கள் அவசியமானது. அன்றைக்கு இருந்த சபை கட்டிடத்தை எப்படி பார்த்தது, இன்றைக்கு இருக்கிற சபை கட்டிடத்தை எப்படி பார்க்கிறது? அவர்கள் எதை ஆலயமாக கருதினார்கள், நாம் எதை ஆலயமாக கருதி கொண்டிருக்கிறோம்? ஐயா, நீங்கள் எல்லாரும் ஆராதிப்பதற்கு இந்த இடம் அருமையான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கட்டிடத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கட்டிடம் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை கற்றுக்கொள்வதற்குமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உங்களையும் என்னையுமே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் சபையாக கூடி வரும்போது நாம் எல்லாரும் பரம வாசஸ்தலமாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இதை குறித்த பார்வை நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, சபையுடைய சடங்குகள் என்று சொல்லப்படுகிற இரண்டு முக்கியமான ஏதுக்கள், ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று கர்த்தருடைய பந்தி. ஆதி திருச்சபை அந்த கர்த்தருடைய பந்தியையும் ஞான ஸ்நானத்தையும் அவர்கள் எப்படி பார்த்தார்கள், இன்றைக்கு சபைகள் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறது? ஆதி சபை தன்னுடைய உயிர்நீச்சாக கொண்டிருந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு தேவனுடைய சபை எந்த அளவிலே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அப்படியானால் சபையிலே வெறுமனே புரிந்து கொள்வதிலே மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. அநேக இடங்களிலே தவறி இருக்கிறோம். எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதிலே தவறி இருக்கிறோம். எது ரட்சிப்பு என்பதிலே நமக்கு புரிதல் இல்லை. அற்புதங்கள் எதற்காக என்பதிலே நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம். சபை கட்டிடங்களை குறித்த சரியான புரிதல்கள் இல்லை. சபை சடங்குகளை குறித்து நமக்கு புரிதல் இல்லை. சுவிசேஷம் என்கிற ஆணிவே தேவனுடைய சபைக்குள் இல்லவே இல்லை. இவைகளை எல்லாம் தொலைத்து விட்டு நாம் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, ஆதி திருச்சபையினுடைய நிலவரத்துக்கு நாம் திரும்ப வேண்டியது அவசியம். சரித்திரத்திலே 346வது வருஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படவில்லை. 346ஆம் வருஷத்திலே தான் ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் அவன் இந்த கிறிஸ்து பிறப்பை ஒரு பண்டிகையாக செலிப்ரேட் பண்றதுக்கு சபைகளுக்குள்ளே கொண்டு வந்தான். அதற்கு முன்பதாக இருந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் என்றால் தெரியாது. ஒருவேளை நீங்கள் அவர்களை பார்த்தால் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ அந்நிய பாஷை பேசுறதா நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு அது சொல்லனா உயிரே போன மாதிரி, என்னங்க இது கிறிஸ்துமஸுக்கு? நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை தொலைத்துவிட்ட கொண்டாட்டங்களினாலும் ஆர்ப்பாட்டங்களினாலும் யாதொரு பயனும் இருக்க போவதில்லை. இந்த காலை நேரத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாத மனிதர்களுக்கு இந்த சரியான சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு தேவனுடைய சபைக்கு இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்தால், தேவ சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் திரும்பவும் வேதத்துக்கு திரும்பி வாருங்கள். திரும்பவும் நீங்கள் தேவனிடத்துக்கு திரும்பி வாருங்கள். திரும்பவும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு திரும்பி வாருங்கள். எதையெல்லாம் தொலைத்து போட்டீர்களோ அதையெல்லாம் கண்டுபிடியுங்கள். பூர்வ பாதைக்கு நேராக திரும்புங்கள். அதுவே இந்த காலகட்டத்தினுடைய மிக அத்தியாவசியமான காரியம். ஐயா, நீங்கள் விளக்குகளால் அலங்கரிப்பதினாலே என்னுடைய நண்பனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனால் அந்த விளக்கு அலங்கரிப்பும் எல்லா இடங்களிலேயும் கிடைக்கும். ஐயா, இங்கே பரிமாறக்கூடிய உணவு வகைகள் அதுவும் எல்லா இடத்திலும் கிடைக்கும். நாம் அணிந்திருக்கிற வஸ்திரம், அலங்காரமான காரியங்கள் இதுவும் இந்த உலகத்தில் கிடைக்கும். ஆனால் கிடைக்காத ஒன்று உங்கள் கைவசம் இருக்கிறது. அதை நீங்கள் மறைத்து விட்டு நண்பன் என்று சொன்னால் அது ஏமாற்றுகிற வேலையாக இருக்கும். உறவினர்கள் என்று சொல்வீர்களானால் அது ஏமாற்றுகிற வேலையாக இருக்கும். சபை இழந்து போன தன்னுடைய ஆதி ஸ்தானத்தை தேடி பிடித்து திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திற்கு வர வேண்டியது அவசியம்.
கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் இருக்கிறீர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஐயா, இப்பொழுது தொலைத்துவிட்ட காரியங்களோடு சபைகள் நடப்பது போல இன்னொரு சபையை நிறுவுவதற்குத்தான் நீங்கள் ஊழியம் செய்ய போகிறேன் என்றால் தயவு செய்து நீங்கள் ஊழியத்திற்கு போகாதீர்கள். உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். என்றைக்கு வேதத்திற்கும் தேவனுக்கும் நேராக ஜனங்களை திருப்புவதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதோ அன்றைக்கு இந்த சத்திய வேதத்தை கையில வைத்துக் கொண்டு பிரசங்கிக்க ஆரம்பியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பிரதானமான கடமையாயிருக்கிறது. கவனிங்கள், அந்த மேய்ப்பர்கள் இடத்துல தேவதூதர்கள் சொன்ன அந்த வசனத்துக்கு, அந்த அவங்க சொன்ன செய்திக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து 3 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் இரட்சகர். சொல்லுங்க, அவர் யாரா இருக்கிறாரு? இரட்சகர். 2, அவர் கிறிஸ்து. 2 யாரு? கிறிஸ்து. 3 யாருன்னா அவர் கர்த்தர். சொல்லுங்க. அப்போ இந்த வசனத்துக்குள்ள நாம் கவனிக்க வேண்டிய 3 வார்த்தைகள், 1 இரட்சகர், 2 கிறிஸ்து, 3 கர்த்தர். இதுல என்னையா கவனிக்க வேண்டி இருக்குது? கவனிங்க. ஏன் தேவதூதர்கள் மனுக்குலத்திற்கு இந்த செய்தியை சொல்லும் போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள்? ஏன் மேய்ப்பர்களுக்கு இடத்திலே வந்துவிட்டு என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற நவீன சுவிசேஷம் எப்படி சொல்லியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்தை மேய்ப்பர்களா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? உன்னுடைய மந்தையை நான் பெருக பண்ணுவேன். மந்தையே இல்லாதவனுக்கும் கூட வாக்குத்தத்தம் எதுதான்? அவன் மந்தைய பெருக பண்ணுவேன். மந்தைய கண்ணிலே பார்த்திருக்க மாட்டான். அப்போ மந்தையின் மேய்ப்பரிடத்துல இந்த சுவிசேஷம் போகும்போது என்னதான் சொல்லியிருக்கணும்? மந்தையை பெருக பண்ணுகிறது போல உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை இடமில்லாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நல்ல கவனிங்க, அப்படி எந்த வார்த்தையுமே சொல்லல. அதுக்கு நீங்களும் இந்த வேதாகமும் சாட்சி. அப்ப என்ன சொன்னாங்க? பிறந்திருக்கிற இயேசு அவர் இரட்சகர். இந்த இரட்சகர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவ கோபத்திற்கு ஆளாகி இருக்கிற ஜனங்களுக்கு பதிலாக ஒரு இரட்சகர் தன்னை பலியாக தர வேண்டுமா? தன்னை என்ன செய்யணுமா? பலியாக தர வேண்டுமா? ஐயா, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற செய்தியிலே இரட்சகர் என்கிற வார்த்தை அவ்வளவு முக்கியமா? ஆமா. தேவ கோபத்திற்கு ஆளாகி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த தேவ கோபத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதனாலதான் பாடல்களை பாடும்போது சொன்னேன், மனிதனுடைய பிரதானமான தேவை உணவு அல்ல, உறைவிடம் அல்ல, அவனுடைய உடை அல்ல. அவனுடைய பிரதானமான தேவை அவன் தேவ கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறான் என்பதை உணர்ந்து அதிலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும். அதுவே எல்லா மனிதர்களுக்கு மேலும் இருக்கக்கூடிய பிரதானமான தேவையாக இருக்கிறது. அந்த தேவைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவர் பணக்காரர்களுக்காக வந்தாரா, யூதேயாவில் இருக்கிறவர்களுக்காக வந்தாரா, அல்லது முழு மனுக்குலத்திற்காக வந்தார் என்றால் அவர் முழு மனுக்குலத்திற்காகவும், அவர் யூதர்களுக்காக வந்தார், அவர் நம்மை போன்ற புறவினத்தார்களுக்காக வந்தார். எதற்காக வந்தார் என்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்து தன்னை பலியாக கொடுத்ததின் மூலமாகத்தான் பிதாவாகிய தேவனோடு நமக்கு உறவு கிடைத்திருக்கிறது. அவரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கான உரிமை நமக்கு இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் மூலமாகத்தான் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, பாவி ஒருவன் இரட்சகரிடத்தில் வருகிறது நிமித்தமாக
இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில முதலாவது பிதாவாகிய தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன செய்றாரு? He accepted us. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா. நம்ம தமிழ் பைபிள் அந்த வார்த்தை மிஸ்ஸிங்கா இருக்குது. ஆங்கில வேதாகமத்தினுடைய சில மொழியாக்கங்களை பார்த்தீர்களானால் அது நலமாக இருக்கும். எப்படி ஏற்றுக்கொண்டார்? அதற்கு பிலமோன் நிருபம் நமக்கு விடை தருகிறது. பிலமோன் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள். நல்ல கவனிங்க, இரட்சகர் என்பது எதற்காக முக்கியம் என்றால் அந்த இரட்சகர் தான் பிதாவாகிய தேவனிடத்திலே இந்த விண்ணப்பங்களை வைக்கிறார். என்ன சொல்றார்? நீ என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அந்த இடத்துல அவனை அப்படிங்கிற பதத்துல உங்க பேரை போட்டு வாசித்து பாருங்களேன். நீ இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். அந்த வசனத்தை யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு? பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்றார். பிதாவே, என்னை உம்மோடு ஐக்கியமானவர் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல சாமுவேலையும் ஏற்றுக்கொள்ளும். அது மட்டும் இல்ல, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஐயா, இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்து இரட்சகராக வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் செய்ததினால் தான் நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறாரு? சாமுவேலாகிய இவனை ஏற்றுக்கொள்ளும். இவன் அநியாயம் செய்ததுண்டானால், இவன் கடன்பட்டதுண்டானால் அதையெல்லாம் என் கணக்கில வைத்துக் கொள்ளும். யோசிச்சு பாருங்களேன், இந்த வார்த்தை இன்னைக்கு யாராவது நம்மளை பார்த்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்முடைய உடன் பிறந்தவர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய பெற்றோர் சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? ஆனா நான் என்ன அநியாயம் செய்திருந்தாலும், நான் என்ன கடன் பட்டிருந்தாலும், நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் என் கணக்கில வைத்துக் கொள்ளும் என்று தன்னை அங்கே ஒரு பலியாக மாற்றி அந்த இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்ததினால் தான் எனக்கும் உங்களுக்கும் இந்த சாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதை ஆதி திருச்சபை சரியாக உணர்ந்திருந்தது. ஆனா இந்த நவீன சுவிசேஷ மயமாக்குதலில் கிறிஸ்துவினுடைய முக்கியமான அடையாளமாகிய இந்த இரட்சகர் என்பதை நாம் தொலைத்து விட்டோம். அது மட்டும்தானா? அவர் ஏற்றுக்கொண்டாரா? அது மட்டும்தானா? இல்ல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது பாவத்திலிருந்து நம்மை அவர் விடுவித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பாவத்திலிருந்து மன்னிப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக. அப்போ இந்த சேவியர் அப்படின்னு சொல்லும்போது, இரட்சகர்னு சொல்லும்போது, ஒண்ணு இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நான் பாதுகாக்கப்படுகிறேன். அப்போ இரட்சகர் என்கிற ஒரு வார்த்தையை உங்க சுவிசேஷத்துல நீங்க சொல்லலன்னா, எதெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்கன்னா, யாரெல்லாம் எதெல்லாம்? பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுதலை, பிதாவாகிய தேவனால் விடுவிக்கப்படுகிற காரியங்களை, பாதுகாக்கப்படுகிற காரியங்களை எல்லாம் இந்த சுவிசேஷத்துல நம்ம மறைச்சிடுறோம். ஐயா, ஜனங்கள் கண்ணீரோடு இருப்பது உண்மைதான், ஜனங்கள் தேவையோடு இருப்பது உண்மைதான். ஆனால் ஜனங்களின் தேவைக்காக இந்த சுவிசேஷம் கலப்பாய் பேச வேண்டியதை குறித்து உற்சாகப்படுத்தவே இல்லை. ஜனங்கள் தேவையில் இருந்தாலும் இந்த சுவிசேஷம் கலப்பில்லாமல் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த கலப்பு எந்த அடிப்படையில் வந்தாலும் அதை இந்த வேதாகமமோ, இந்த வேதாகமத்தின் தேவனோ, பரலோகமோ ஒருபோதும் அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இரட்சகராக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் தன்னை பலியாக கொடுத்ததினாலே அவர் பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது, மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. நான் தேவனுடைய கரத்தினாலே பாதுகாக்கப்படுகிறேன். அப்போ இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த இரட்சகர் என்கிற அந்த ஒரு பதத்தின் மூலமாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். we are preserved. அப்ப யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதும், பிதாவாகிய தேவன் என்னுடைய பாவங்களை மன்னித்து, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதும், என்னை அவருடைய பலத்த கரத்தினாலே பாதுகாப்பதும், இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்ததினாலே எனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். எனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம். அப்போ இயேசு இரட்சகர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதம் என்னன்னா, சுவிசேஷத்தை முதல் முறையா கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் உங்கள் மேல் இருக்கிற தேவ கோபத்திலிருந்து நீங்கள் நீங்களாக வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அநியாயம் செய்த, நீங்கள் கடன்பட்ட உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மன்னிக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற எந்த மனிதனையும் ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்குது. ஒருவேளை ராணுவத்தினால அல்லது மற்ற அதிகாரங்களினால கொடுக்கப்படுகிற பாதுகாப்பை காட்டிலும் தேவனுடைய பலத்த கரத்தினாலே பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது வார்த்தை கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்து என்கிற பதத்தை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் கிறிஸ்து என்கிற வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற அர்த்தத்தோடு இருக்கிறது. இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு, அவர் கிறிஸ்துவாக அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தது எதற்காக என்றால், தேவனை அடைவதற்கு இயேசு ஒருவர் மாத்திரமே வழி என்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கு போய் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். அதே போலத்தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கும் போது இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர் இயேசுவாக மாத்திரமில்லை, இரட்சகராக மாத்திரமில்லை, அவர் யாராகவும் இருக்கிறார்? கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா, பழைய உடன்படிக்கையின்படி பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்கான பாவ நிவாரண பலிகளை செலுத்துவதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்படி போல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆண்டவராகிய இயேசுவும் கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான பலியாகவும் பலியை செலுத்துகிற பிரதான ஆசாரியராகவும் காணப்படுகிறதுனால தான் நமக்கு சகாயம் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? சகாயம் கிடைக்கிறது. எபிரேயர் 4:16. அது மாத்திரமல்ல, நாம் பிதாவை நோக்கி அப்பா என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர ஸ்வீகாரத்தையும் இந்த கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்து என்கிற பதத்தின் அடிப்படையில அவர் பிரதான ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால, அவர் செலுத்தின அந்த பாவ நிவர்த்தி பலி நிமித்தமாகத்தான் இங்கேயும் பிதாவாகிய தேவனோடு நான் உறவுள்ளவனாக மாற்றப்படுகிறேன். ஐயா, இது முக்கியம். இது முக்கியம். பிதாவாகிய தேவனோடு இருக்கிற உறவைத்தான் இங்கே திரும்பவும் திரும்பவும் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியில் பேசுகிறது. ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கிற நவீன சுவிசேஷத்தில் பிதாவாகிய தேவனை குறித்த காரியங்கள் ஏனோ கேள்விக்குறியாகிவிட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் கிறிஸ்து என்றால், அவர் மேசியா என்றால், அவர் எனக்கான பாவ நிவிர்த்தி பலியை செய்த பிரதான ஆசாரியர்.
அது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னைக்கு என்ன செய்யறாரோ? வேண்டுதல் செய்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்முடைய பாவங்களுக்காக அவர் வழக்காடுகிறவராக, அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப கிறிஸ்து என்கிற ஒரு அடையாளத்தை சுவிசேஷத்துல நம்ம தவிர்த்து விட்டோமானால் கடந்த காலத்தின் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்குமான வழி கேள்விக்குறியாகிவிடும். நிகழ்காலத்திலே நமக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஜெபத்தையும் நாம் இழந்து போய்விடுவோம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? கடந்த காலத்தின் பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு அவர் செலுத்தின அந்த விலைக்கரைமான பலியின் காரியங்களை குறித்து நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். அது மட்டுமல்ல, நிகழ்காலத்திலே நமக்காக அவர் வழக்காடுகிறார், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராகையால் இரவும் பகலும் நமக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். அப்போ கிறிஸ்து தேவனை அடையும் வழியாக இருக்கிறார். தேவனை அடையும் வழியாக இருக்கிறார். அப்ப முதல் பாயிண்ட் சொன்னேன், அவர் ரட்சகர். அந்த ரட்சகராக இருக்கிறதுனால தான் நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடிகிறது. என்னை தேவன் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். இப்போ கிறிஸ்து என்கிற பதம் தேவனை அடைவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. இந்த ஒரு வழி மட்டும்தாங்க. அப்ப கிறிஸ்து என்கிற வார்த்தையை நீங்கள் சுவிசேஷத்தில் பிரசங்கியாவிட்டால் நீங்கள் எதை குறிச்சு பேசுறேன்னா வழியை குறிச்சு பேசுற, டெஸ்டினேஷனை குறிச்சு பேசுறீங்க, பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றீங்க, ஆனா வழி இயேசு என்பதை நீங்கள் பேசவில்லை. ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி பேசும்போது அதற்குரிய வழியையும் நாம் கண்டடைய வேண்டும் அல்லவா? அப்ப இயேசு மூலமா தான் நித்திய ஜீவன் என்றால் அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு இயேசு கிறிஸ்து அங்கே பிரதான ஆசாரியராக நமக்கான பலிகளை அவர் செலுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? கர்த்தர். என்ன வார்த்தை? கர்த்தர். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகமா கவனிக்கிறது இல்லை. நமக்கு ஒரே வார்த்தை தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, முடிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைட்டில். ரட்சகர் என்பது ஒரு டைட்டில், கிறிஸ்து என்பது ஒரு டைட்டில், அடுத்தது கர்த்தர் என்பது ஒரு டைட்டில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த மூன்றாவது கர்த்தர் என்கிற பதம் எதற்கு அடையாளமானது என்றால் இவர் அதிகாரம் உள்ளவர் என்று அர்த்தம். அதனால்தான் ஆங்கில வேதாகமத்துல கேபிட்டல் லெட்டர்ல எல் போட்டிருப்பாங்க, அல்லது லார்டுங்கிறதே கேபிட்டல்ல போட்டிருப்பாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்திருந்தாலும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் அல்லது கர்த்தராக இருக்கிறார். எபிரேய மொழியில அதோனாய், யாவே என்கிற பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோனாய் என்கிற பதம் தெய்வ பயத்துக்குரியது. பழங்கால மேனுஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க அந்த அதோனாய் என்கிற வார்த்தை வருவதற்கு முன்பதாகவும் அந்த அதோனாய் வார்த்தையை எழுதின பின்பும் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு மதிப்புக்குரிய வார்த்தை இந்த அதோனாய் என்கிற கர்த்தர் என்கிற நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என் வாழ்வின் ராஜா, அவருக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம், அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்த தெய்வன். அவர் அன்பாக இருந்தார். அவர் பாவிகளை தேடி வந்தார். ஆனா அதே நேரத்தில் அவர் ரட்சகர், அவர் கிறிஸ்து, அவர் கர்த்தர். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவர் ரட்சகராக இருக்கிறாரா? அவர் உங்கள் கிறிஸ்துவானவராக இருக்கிறாரா? அவர் உங்களுடைய கர்த்தராக இருக்கிறாரா? கர்த்தராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் நான் கீழ்ப்படிவேன் என்ற அர்த்தம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்ற அர்த்தம். ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெறுமனே ஒரு கடவுள் போல அல்லது மற்ற இடங்களில் சொல்லப்படுகிற ஒரு தேவனை போல, தேவதையை போல நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கு உடைய கவனத்தை கொஞ்சம் திருப்புங்கள் ஐயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ கோபத்திலிருந்து உன்னை விடுவித்து நீ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை பலியாக கொடுக்க வந்தவர்.
அது மாத்திரமல்ல, அந்த பலிக்கு அதை பலி செலுத்தக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனாகவும் தேவனை அடையக்கூடிய ஒரு வழியாகவும் இயேசுவே இங்கே இருக்கிறார். மூன்றாவதாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து என்கிற கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம். ஆகவே தான் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன சொல்றோம்? இங்கிலீஷ்ல பாடல பாடும்போது சொன்னாங்க, ஐ சரண்டர் ஆல், என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. நம்மளும் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னை சமர்ப்பிக்கிறேன். என்னை நான் அவரிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு அவர் யார்? அவர் யார்? அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர், அவர் என்னுடைய எஜமான், அவர் என்னுடைய ராஜா. அப்போ அந்த பார்வை எனக்குள்ளே இருந்தால் வெறுமனே வார்த்தையினால் மட்டும் அவர் கர்த்தர் என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை பார்த்து தகப்பனே என்று சொல்வதிலே சந்தோஷம், அப்பான்னு கூப்பிடுறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் அந்த தகப்பன் சொல்லிய வார்த்தைகளுக்கு அந்த பிள்ளை கீழ்ப்படிந்து நடக்கும் போது. ஒருவேளை அப்பான்னு கூப்பிடுற பிள்ளை அப்பா சொல்றத கேட்கலன்னா எந்த தகப்பனும் சந்தோஷப்பட மாட்டான், எந்த தகப்பனும் சந்தோஷப்பட. நான் சொல்றேன், இயேசுதான் என் வாழ்க்கையின் நாயகன், இயேசுதான் என் வாழ்க்கையின் ராஜா, அவர்தான் என்னுடைய எஜமான் என்று சொல்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் நான் ஏமாத்துகிறவனாக அல்லவா இருப்பேன். அப்போ தேவ தூதர்கள் மூலமாக மனுக்குலத்துக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தில் பிரதானமாக அடங்கியிருந்த 3 காரியங்கள். ஒன்று, அவர் இரட்சகர். இதை சரியா புரிந்து கொண்டதுனால தான் அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மேய்ப்பர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை பணிந்து கொண்டாங்க. ஏன்? இவங்க தேவதூதர்கள் சொன்ன விஷயம் இவங்களுக்கு எப்படி புரிஞ்சது? நமக்கு புரிய மாட்டேங்குதே. ஆனா அவங்களுக்கு எப்படி புரிஞ்சது? அது மட்டும் இல்ல, அந்த சொன்ன சங்கதிகள் எல்லாவற்றையும் அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். ஏன் பிரசித்தம் பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியுது இவர் தான் ராஜா, இவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ அது வரைக்கும் அந்த மந்தையின் மேய்ப்பர்கள் யாரை சார்ந்திருந்தார்களோ தெரியாது. ஆனால் குழந்தையாய் இருந்த கிறிஸ்துவை தரிசித்தார்கள். இவர்களுடைய வாழ்விலே மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் முதலாவது கிறிஸ்துவை பணிந்து கொள்ள செய்தது, கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள செய்தது, கிறிஸ்துவை பறைசாற்றுவதற்கு இவர்களை தூண்டினது. அப்போ சொல்லப்படுகிற சுவிசேஷம் சரியாக இருக்குமானால் கேட்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கேட்கிறவர்களும் இந்த இரட்சகரையும், இந்த கிறிஸ்துவையும், இந்த கர்த்தரையும் பிரசங்கிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஐயா, இன்றைய சபை, இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய சுவிசேஷம் தொலைத்துவிட்ட 3 முக்கியமான அடையாளங்கள். இன்றைக்கு தேவன் பணிந்து கொள்ளக்கூடியவராக, சார்ந்து கொள்ளக்கூடியவராக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராக உங்களுக்கு அறியப்பட்டிருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து என்றால் யார்? உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறது? நீங்கள் எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ சரித்திரத்தை பிரிப்பதற்காக வந்த ஒரு சரித்திர புருஷன் என்று பார்க்கிறீர்களா? அதெல்லாம் சரிதான், எல்லாம் நல்லது. ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமானது, நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலையை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பாவ நிவாரண பலியின் மூலமாகத்தான், அந்த இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசலின் ஜெபத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனிடத்திலே ஒனேசிமுக்காக ஜெபித்தானோ, அங்கே பரிந்து பேசப்பட்ட காரியங்களைப் போல உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து பேசப்படுகிறது.
நீங்கள் தேவனை அடைவதற்கு இந்த உலகம் அநேக வழிகளை காண்பிக்கிறது. வழிகள் அல்ல, ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவரே பிதாவாகிய தேவனிடத்திற்கு கொண்டு சென்றடையக்கூடிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறார். அந்த வழிக்காக அவர் செய்த காரியம் என்ன? அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தது மாத்திரமல்ல, அவர் பலிபீடத்திலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். பலிபீடத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிருபாசனத்தின் மேலேயும் தெளிக்கப்பட்டது. அதனால் கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பு. ஆகவே தான் சொல்கிறோம், இயேசுவே வழி. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ இந்த ரெண்டு அனுபவத்தையும் நம்ம பெற்றோம்னா, மூணாவதா கண்டிப்பா நான் அவருடைய அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கணும். ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் கலைக்கப்படுகிறது என்றால், இந்த அத்தாரிட்டிக்குள்ள அடங்கி இருக்கிறதுக்கு முடியறதில்லை, இந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்க முடியறதில்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியறதில்லை. ஆகவே தவறான விதத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவனுடைய சபையே, உண்மையாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் நீ விசுவாசிக்க வேண்டும். அதையே மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அதையே அவர்களும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் பேரானந்தமாக மாற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு அவர் தேவனா என்கிற கேள்வி எழும்பாது. அவர் மகாதேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வதற்கு எனக்குள்ளே தயக்கங்கள் வர வேண்டியதில்லை. அவரிடத்தில் சார்ந்தவர்களாகிய ஒருவரும் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அவருடைய அதிகாரத்துக்கு கீழே அடங்கி இருப்பதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா எல்லா அதிகாரத்திற்கும் மேற்பட்டவர் அவராக இருக்கிறார். இயேசு சொல்லும்போது தன்னுடைய பிரதான கட்டளையில் எப்படி சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கிறவைகளானாலும் பூமியில இருக்கிறவைகளானாலும் இருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் இருக்கிறது என்று வேதம் எழுதுகிறது. அதுதான் உயர்ந்த அதிகாரம் என்றால் அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறதிலே எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அவருடைய அந்த அதிகாரத்துக்கு நான் அடிபணிந்து இருக்கும்போது நிச்சயமாகவே நான் பாதுகாக்கப்படுவேன், நான் பராமரிக்கப்படுவேன். தேவனுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்டவனாக இருப்பேன். அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளால் எடுக்கக்கூடியதல்ல. இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதலினாலே அது உன்னை ஒரு நாளும் மாற்ற முடியாது. அது அறிந்திருக்கிற சத்துரு தான். உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜனங்கள் பெற முடியாதபடிக்கு ஒரு போலியான சந்தோஷத்துக்குள்ள, ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துகிறான். ஐயா, விட்டில் பூச்சிகளை பார்த்து நட்சத்திரங்களை தொலைத்து விடாதீர்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு காணாமல் போகும் காரியங்களுக்காக நித்திய ஜீவனை இழந்து விடாதீர்கள். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு வருகிறது. உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் அக்கிரமத்திலிருந்து, உங்கள் வியாதியிலிருந்து, உங்களுடைய சாப கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற இயேசு இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அவர் கர்த்தராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிறான். அந்த இயேசுவையே அவர் ஆண்டவரும் இரட்சகருமாக்கினார் என்று அறிந்து கொள்ள கடவர்கள். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய இருதயம் குத்தப்பட்டுச்சான். சகோதரரே, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்க. பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஞானஸ்நானம் பெறுங்கன்னு சொன்னாங்க. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னாங்க. சபையின் ஐக்கியத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த காலை நேரத்திலையும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதை விசுவாசிக்கிற நீங்கள் தேவனுடைய சபைக்குள்ளே வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவனுடைய சபைக்குள்ளே, பிதாவாகிய தேவனுடைய சபைக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ சபைக்குள்ளே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். குடும்பமாக, தனிநபராக, சமுதாயமாக இந்த தேவனுடைய சபை உங்களை வரவேற்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்தார். திரும்பவும் திரும்பவும் நினைவுகூரப்படுவதற்கும், திரும்பவும் திரும்பவும் பிரசங்கிக்கப்படுவதற்கும், திரும்பவும் திரும்பவும் தேவ சபையை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கும் காரணம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்.
ஒரு நாள் வரும் இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ சபை, அது காணப்படாமல் போகும், அது எடுத்துக் கொள்ளப்படும், அது மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட காணப்பட போகிறது. அந்த நாள் இந்த சபைக்கு அது ஒரு விடுதலையின் நாள். ஆனால் இந்த உலகத்திற்கோ உபத்திரவங்களை சந்திக்க போகிற நாள். ஒரு உபத்திரவம் இந்த உலகத்திற்கு காத்திருக்கிறது. எதிர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவுக்கு எதிரடையான, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிரடையான ஒன்று இந்த உலகத்தோடு மோத போகிறது. இந்த உலகத்திற்கு வரப்போகிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு ஒருவரே வழி, இயேசுவே வழி. அவரே இரட்சகராக இருக்கிறார், அவரே ஆண்டவராக இருக்கிறார், அவரே மேசியாவாக இருக்கிறார்.